கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 45வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். கோரேசை அபிஷேகம் பண்ணினவர் யார்? கர்த்தர். கர்த்தர் கோரேசுக்கு முன்பாக யாரை கீழ்ப்படுத்துவார்? ஜாதிகளை. கோரேசுக்கு முன்பாக கர்த்தர் யாருடைய இடைக்கட்டுகளை அவிழ்ப்பார்? ராஜாக்களின் இடைக்கட்டுகளை. கர்த்தர் கோரேசுக்கு முன்பாக எவை பூட்டப்படாதிருக்க பண்ணுவார்? வாசல்கள். கோரேசுக்கு முன்பாக கர்த்தர் எதை திறந்து வைப்பார்? கதவுகளை. கர்த்தர் கோரேசின் எந்த கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொன்னார்? வலது கையை. கோரேசுக்கு முன்னே போகிறவர் யார்? கர்த்தர். கர்த்தர் கோரேசுக்கு முன்னே போய் எவைகளை செவ்வையாக்குவார்? கோணலானவைகளை. கர்த்தர் கோரேசை என்ன சொல்லி அழைத்தார்? பெயர் சொல்லி. கோரேசை பெயர் சொல்லி அழைத்தவர் யார்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் எவைகளை உடைப்பார்? வெண்கல கதவுகளை. கர்த்தர் எவைகளை முறிப்பார்? இருப்பு தாழ்பாள்களை. கர்த்தர் கோரேசுக்கு எங்கே இருக்கிற பொக்கிஷங்களை கொடுப்பார்? அந்தகாரத்தில். கர்த்தர் கோரேசுக்கு எங்கே இருக்கிற புதையல்களை கொடுப்பார்? ஒளிப்பிடத்தில். கர்த்தருடைய தாசன் யார்? யாக்கோபு. கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேல். கர்த்தர் எவர்கள் நிமித்தம் கோரேசை பெயர் சொல்லி அழைத்தார்? தன் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் தான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும். யார் கர்த்தரை அறியாதிருந்தான்? கோரேஸ். தம்மை அறியாதிருந்தும் கர்த்தர் யாருக்கு தம் நாமம் தரித்தார்? கோரேசுக்கு. நானே கர்த்தர் டேஷ் இல்லை. வேறொருவர். சோதனை கேள்வி 1.
கோணலானவைகளை கர்த்தர் என்ன செய்வார்? நேராக்குவார், சமமாக்குவார், செவ்வையாக்குவார், நிரப்பாக்குவார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். யாரை தவிர தேவன் இல்லை? கர்த்தரை தவிர. கர்த்தர் கோரேசுக்கு என்ன கட்டினார்? இடைக்கட்டு. எதற்காக கர்த்தர் கோரேசுக்கு இடைக்கட்டு கட்டினார்? கர்த்தரை தவிர தேவன் இல்லை என்று திசைகளில் அறியப்படும்படிக்கு. கர்த்தரை தவிர தேவன் இல்லை என்று எந்தெந்த திசைகளில் அறியப்படும்படிக்கு கர்த்தர் கோரேசுக்கு இடைக்கட்டு கட்டினார்? சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும். கர்த்தர் ஒளியை படைத்து எதையும் உண்டாக்கினார்? இருளையும். கர்த்தர் சமாதானத்தையும் படைத்து எதையும் உண்டாக்குகிறவர்? தீங்கையும். டேஷ் நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர். கர்த்தராகிய. எவைகள் உயர இருந்து சொரிய வேண்டும்? வானங்கள். நீதியை பொழிய வேண்டியவை எவை? ஆகாய மண்டலங்கள். எது திற உண்டது? பூமி. பூமி திற உண்டு எதை தர வேண்டும்? இரட்சிப்பின் கனியை. பூமியில் எது விளைய வேண்டும்? நீதி. டேஷ் நான் இவைகளை உண்டாக்குகிறேன். கர்த்தராகிய. யாரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ? தன்னை உருவாக்கினவரோடே. எதாக இருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ? மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாக. தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத் தகாதது எது? களிமண். என்ன செய்கிறாய் என்று எது யாரிடம் சொல்லத்தகாது? களிமண் தன்னை உருவாக்கினவனிடம். அவருக்கு கைகள் இல்லை என்று எது சொல்லலாகாது? களிமண்ணின் கிரியை. தகப்பனை நோக்கி என்ன சொல்லுகிறவனுக்கு ஐயோ? ஏன் ஜனிப்பித்தாய்? தாயை நோக்கி என்ன சொல்லுகிறவனுக்கு ஐயோ? ஏன் பெற்றாய்? சோதனை கேள்வி 2.
ஆகாய மண்டலங்கள் எதை பொழிய கடவது? நீதியை, நியாய தீர்ப்பை, மழையை, ஆசீர்வாதத்தை? இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தர் யார்? கர்த்தர். இஸ்ரவேலை உருவாக்கினவர் யார்? கர்த்தர். எவைகளை குறித்து இஸ்ரவேலை உருவாக்கினவரிடத்தில் கேட்க வேண்டும்? வரும் காரியங்களை குறித்து. யாரை குறித்து இஸ்ரவேலை உருவாக்கினவருக்கு கட்டளையிட வேண்டும்? தன் பிள்ளைகளை குறித்து. எவைகளை குறித்து இஸ்ரவேலை உருவாக்கினவருக்கு கட்டளையிட வேண்டும்? தன் கரங்களின் கிரியைகளை குறித்து. கர்த்தர் எதை உண்டு பண்ணினார்? பூமியை. கர்த்தர் பூமியை உண்டு பண்ணி அதின் மேல் இருக்கிற யாரை சிருஷ்டித்தார்? மனுஷனை. கர்த்தருடைய கரங்கள் எவைகளை விரித்தன? வானங்களை. வானங்களை விரித்து எவைகளையும் கர்த்தர் கட்டளையிட்டார்? வானங்களின் சர்வ சேனையை. கர்த்தர் எதின்படி கோரேசை எழுப்பினார்? நீதியின்படி. கர்த்தர் கோரேசின் எவைகளையெல்லாம் செவ்வைப்படுத்துவார்? வழிகளையெல்லாம். கோரேஸ் எதை கட்டுவான்? கர்த்தருடைய நகரத்தை. கோரேஸ் யாரை விடுதலையாக்குவான்? சிறைப்பட்டு போன கர்த்தருடையவர்களை. கோரேஸ் சிறைப்பட்டு போன கர்த்தருடையவர்களை எப்படி விடுதலையாக்குவான்? கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும். கோரேஸ் சிறைப்பட்டு போன கர்த்தருடையவர்களை விடுதலையாக்குவான் என்று சொல்லுகிறவர் யார்? சேனைகளின் கர்த்தர். யாருடைய சம்பாத்தியம் கோரேசினிடத்திற்கு தாண்டி வந்து அவனுடையதாகும்? எகிப்தின் சம்பாத்தியம். நெடிய ஆட்கள் யார்? சபேயர். எவர்களுடைய வர்த்தக லாபம் கோரேசினிடத்திற்கு தாண்டி வந்து அவனுடையதாகும்? எத்தியோப்பியா சபேயர். கோரேசின் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வருபவர்கள் யார்? எகிப்து, எத்தியோப்பியா சபேயர். உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று யாரிடம் கூறப்படும்? கோரேசிடம்.
சோதனை கேள்வி 3. என்ன செய்கிறவனுக்கு ஐயோ! ஞானத்தை தேடுகிறவனுக்கு, நியாய தீர்ப்பை அசட்டை பண்ணுகிறவனுக்கு, உருவாக்கினவனிடம் என்ன செய்கிறாய் என்று சொல்லுகிறவனுக்கு, தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று கோரேசிடம் சொல்லுகிறவர்கள் யார்? எகிப்து, எத்தியோப்பியா சபேயர். கர்த்தரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்று சொல்லி கோரேசை பணிந்து கொண்டு அவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுபவர்கள் யார்? எகிப்து, எத்தியோப்பியா சபேயர். எகிப்து, எத்தியோப்பியா சபேயர் கர்த்தரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்று சொல்லி கோரேசை பணிந்து கொண்டு அவனை நோக்கி என்ன பண்ணுவார்கள்? விண்ணப்பம். மெய்யாகவே தம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறவர் யார்? இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமானவர். யார் வெட்கப்பட்டு லட்சிய அடைவார்கள்? விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும். விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்சிய அடைந்து எப்படி போவார்கள்? ஏகமாய் கலங்கி போவார்கள். யார் கர்த்தராலே ரட்சிக்கப்படுவான்? இஸ்ரவேல். இஸ்ரவேல் கர்த்தராலே எதினால் ரட்சிக்கப்படுவான்? நித்திய ரட்சிப்பினால். இஸ்ரவேல் எப்படி இருப்பார்கள்? வெட்கப்படாமலும் கலங்காமலும். இஸ்ரவேல் எப்பொழுது வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பார்கள்? என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். கர்த்தர் பூமியை எப்படி இருக்க சிருஷ்டிக்கவில்லை? வெறுமையாயிருக்க. கர்த்தர் பூமியை எதற்காக படைத்து உருவேற்படுத்தினார்? குடியிருப்புக்காக. பூமியை உருவேற்படுத்தினவர் யார்? தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் எங்கே பேசினதில்லை? அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும். கர்த்தர் எதை யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதில்லை? விருதாவாக என்னை தேடுங்கள் என்று. கர்த்தர் எதை பேசுபவர்? நீதியை. கர்த்தர் நீதியை பேசி எதை அறிவிக்கிறார்? யதார்த்தமானவைகளை. யார் கூட்டம் கூடி வரவேண்டும்? ஜாதிகளினின்று தப்பினவர்கள்.
ஜாதிகளினின்று தப்பினவர்கள் கூட்டம் கூடி எப்படி சேர வேண்டும்? ஏகமாய். எதை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்கிறார்கள்? தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை. சோதனை கேள்வி 4. கர்த்தர் பூமியை எதற்காக படைத்தார்? உருவாக்குவதற்காக, குடியிருப்புக்காக, வல்லமையை காண்பிக்க, வெறுமையாக்க? இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அறிவில்லாதவர்கள். யார் தெரிவிக்கும்படி சேர வேண்டும்? இஸ்ரவேல். இஸ்ரவேல் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் என்ன பண்ண வேண்டும்? யோசனை. கர்த்தர் எது முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி அறிவித்தார்? பூர்வ காலம் முதற்கொண்டு. நீதிபரரும் இரட்சகருமாகிய கர்த்தரை அல்லாமல் வேறே யார் இல்லை? தேவன். டேஷ் டேஷ் ஆகிய எண்ணெய் அல்லாமல் வேறே தேவனில்லை. நீதிபரரும் இரட்சகரும். யார் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும்? பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களுக்கு உண்டாவது என்ன? ரட்சிப்பு. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் எப்பொழுது ரட்சிக்கப்படுவார்கள்? கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது. நானே தேவன் டேஷ் இல்லை. வேறொருவரும். எவை யாவும் கர்த்தருக்கு முன்பாக முடங்கும்? முழங்கால் யாவும். எவை யாவும் கர்த்தரை முன்னிட்டு ஆணையிடும்? நாவு. கர்த்தர் தன்னை கொண்டே என்ன இட்டிருக்கிறார்? ஆணை. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டது எது? நீதியான வார்த்தை. எது மாறுவது இல்லை? கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட நீதியான வார்த்தை. கர்த்தரிடத்தில் மாத்திரம் உள்ளவைகள் எவை? நீதியும் வல்லமையும். அவனவன் எதை சொல்லி கர்த்தரிடத்தில் வந்து சேருவான்? கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று சொல்லி. கர்த்தருக்கு விரோதமாய் என்ன கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள்?
எரிச்சல். மேன்மை பாராட்டுபவர்கள் யார்? இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் யாருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள்? கர்த்தருக்குள். சோதனை கேள்வி 5. என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது என்ன செய்யப்படுவீர்கள் என்று கர்த்தர் கூறினார்? ரட்சிக்கப்படுவீர்கள், அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள், நிரப்பப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் டேஷ் மேன்மை பாராட்டுவார்கள். நீதிமான்களாக்கப்பட்டு. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஏசாயா 45 அதிகாரத்தில் எத்தனை முறை வருகிறது? 3 முறை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக. நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 45 அதிகாரத்தை எடுத்து வாசித்து, பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை. ஆமேன்.